கட்டளையிடுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆவிக்குரிய கட்டளை இடுகிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றும் நாம் என்ன செய்கிறோம் என்றும் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரே எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிறவர். கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து பார்க்கும்போது கர்த்தருக்காக நாம் செய்கிற ஊழியம் உயிர் பெறும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவிடம் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். பவுல் கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலே தீமோத்தேயுவுக்கு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக மாத்திரம் மரிக்கவில்லை, அவர் இரத்த சாட்சியாகவும் மரித்தார். பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்ட போது தம்மை பற்றிய நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல என்று இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக தெளிவாக சாட்சி சொன்னார். இயேசு கிறிஸ்து நல்ல அறிக்கையாக சொன்ன இந்த சாட்சியை கர்த்தருடைய பிள்ளைகள் தியானித்து பார்த்து பண ஆசையையும் உலக சிநேகத்தையும் விட்டு விலகி வர வேண்டும். தீமோத்தேயு எதற்காக அழைக்கப்பட்டார் என்பதை பவுல் அவருக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக தீமோத்தேயு நல்ல அறிக்கை பண்ண வேண்டும். தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தீமோத்தேயு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுவார். அவருடைய பிரசன்னம் மகிமை நிறைந்ததாக இருக்கும். அவர் மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் அவருடைய வருகையின் மீது கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் வரையிலும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனையை ஒவ்வொரு விசுவாசியும் மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம் உயிர் பெறும். ஆனாலும் அவருடைய வருகையின் காலமும் வேளையும் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தமக்கு நியமிக்கப்பட்ட வேளையில் நியமிக்கப்பட்ட காலத்தில் மறுபடியும் வருவார். அப்போது அவர் தம்முடைய மகிமையில் பிரசன்னமாகுவார். தேவன் தம்முடைய பிரசன்னமாகுதலை தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் பவுல் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பிதாவாகிய தேவனை பற்றியும் சத்தியமான வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவன் ஒருவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். இப்பூமியில் உள்ள ராஜாக்களின் வல்லமைகள் எல்லாம் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தரிடமிருந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், நித்தியானந்தம் உள்ளவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். தேவன் தமக்கு பிரியமானவர்களை மாத்திரமே பரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார். தமக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரம் தம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். அவர் யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக மகிமையையும் அவருடைய பிரகாசத்தையும் நம்முடைய மனக்கண்களால் காண முடியாது. தேவனை கண்டவர் ஒருவரும் ஜீவனோடு இருப்பதில்லை. அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று பவுல் ஆசீர்வதிக்கிறார். பாவம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் பாவிகளாக இருந்தாலும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிற
நம்முடைய தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். மனுஷருடைய ஆவியும் ஆத்மாவும் மரிப்பதில்லை. உயிர்த்தெழும் போது மனுஷருக்கு சாவாத சரீரம் கொடுக்கப்படும். தேவன் சாவாமை உள்ளவர். அவரால் சாகும் மனுஷருக்கு சாவாத சரீரத்தை கொடுக்க முடியும். தேவன் தமது மகிமையில் வாசம் பண்ணுகிறார். அந்த மகிமையை ஒருவரும் காண முடியாது. தேவன் தாமே தமது மகிமையை மனுஷருக்கு அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார்.